முதலில் திரு சரவணன், இப்போ இந்தியாவில் பாஜகவோட ஆட்சியோட முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். இது எதோட வெளிப்பாடு? இது 10 வருட பாஜக ஆட்சியுடைய அவலத்தின் வெளிப்பாடு. இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் பரப்புரையிலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ஒரு 6 months ஆர் லாஸ்ட் 1 year பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமர் இல்லை பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே 10 வருடங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், இதையெல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல, ஓட்டு கேட்கல. எல்லாம் என்ன கேட்குறாங்க, பிரதமருடைய பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 2024 பேச்சுக்கும் 2014 பேச்சுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன 2014 பெட்ரோல் டீசல் விலை, எல்பிஜி சிலிண்டர் விலை, இந்திய அமெரிக்க டாலர் ரூபாய்க்கான குறை, அந்த விலை சரிவு, இதை பற்றி பேசினார். இப்போ அதை பற்றி பேசுறதில்ல, அதை அவாய்ட் பண்ணுறாரு. இதுதான் வித்தியாசமே தவிர ஊழல்னாரு ஐக்கிய முன்னணி அரசாங்கம், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், பரிவார்வாத் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை தவிர வேறு என்ன புதுசாக என்ன பேசுகிறார்? எதையாவது பேசுகிறாரா? ஏன் இதை பேச மாட்டுறாங்க அப்படின்னா, சாதனைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேதனைகள் தான். இப்போது அவர்கள் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, எப்படியாவது மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டா எப்படியாவது இந்தியாவுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. நேற்று பிரதமர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், எதிர்கட்சிகளெல்லாம் மாமிசம் சாப்பிடுகிறார்கள்னு. ஒரு பிரதமர் பேச வேண்டிய பேச்சா இது? ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? நான் என்ன உணவு சாப்பிடுவேன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துரிமை, தனிப்பட்ட சுதந்திரம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் 75லிருந்து 80% மக்கள் மாமிசம் உண்ணக்கூடியவர்கள். அவங்கக்கிட்ட போய் எதிர்கட்சியெல்லாம் மாமிசம் சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பேசினார்னா, அப்பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? உங்களுக்கென்று சாப்பிடக்கூட உரிமை கிடையாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ சாப்பிடக்கூட கூடாது, நான் என்ன சொல்லணும் அதை தான் சாப்பிடணும். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள், உயர் ஜாதி இந்துக்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதை இந்தியா முழுக்க திணிப்போம், இதைத்தான் இந்துத்துவா என்கிறோம், இதைத்தான் இந்துத்துவா, இதுதான். இது 10 வருஷம் இதை சொல்லலை, இப்போ வந்துடுச்சு வெளியில், நீ இதையெல்லாம் எப்படி சாப்பிடலாம் என்று சொல்லாமல், கேள்வி கேட்காமல் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஊழல்னு சொல்லி எதிர்கட்சிகளை குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார் பிரதமர். இப்போது நேற்றைய அந்த பிரச்சார கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக எப்படி மிரட்டி பிடுங்கின, எக்ஸ்ட்ராக்ஷன், மிரட்டி நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பிடுங்கி இருக்கிறார்கள் பாஜக அப்படின்றத தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அதையும் விட தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார். நம்ம இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை, இல்லை ஒன்றிய அரசு ஏதோ காரணம் அது இதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறீங்க. ஆனால் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு வச்சுருக்கீங்க, எல்லார்கிட்ட இருந்து பணம் வாங்கினீங்க. பிஎஸ்யூவில் இருக்கக்கூடியவர்கள், பொது நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நாள் சம்பளத்தை டொனேட் பண்ணாங்க அதற்கு. அதிலிருந்து தமிழ்நாடு மீது அப்படியே பாசத்தை பொழிகிறார் மோடி. இதயத்தில் இருக்கிறது தமிழ்நாடு, அங்கே இருக்கிறது தமிழ்நாடுன்னு பேசக்கூடிய திரு மோடி அவர்கள் அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டு அதிலிருந்து ஐயா ஒரு 100 கோடி எடுத்து கொடுத்துருக்கலாமே, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு அவர்களுடைய நிவாரணத்துக்கு அது உதவியாக இருந்திருக்குமே. அதை ஏன் செய்யவில்லை? அதை செய்ய ஏன் மறுக்கிறார்கள்? ஸோ தொடர்ந்து இப்படித்தான் பாஜக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிடுறேன். ஒரு எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல, வேதனை தான் இந்த ஆட்சி ஃபுல்லா இருந்தது அப்படின்னா 400 தான் இலக்கு அப்படின்னு எப்படி உறுதியா நிப்பாங்க? வேற வழி இல்லையா, 400 சொல்லி தான் ஆகணும். 300னா 150 தான் வருவாங்க, 400 சொன்னா 200 வருமானு பாக்குறாங்க. இதுதான் அவர்களுடைய கணக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடியும் ஒரு உளவியல் கணக்கு இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டை, சவுத் இந்தியாவை ஏன் இப்படி டார்கெட் பண்ணுறாங்க, இப்படி சுற்றி வராங்கன்னா, அங்கே நார்த் இந்தியாவில் இந்த 400ன்னு சொல்லிட்டாங்கல்ல, ப்ரொஜெக்ட் பண்ணணும். இல்லை இப்போ ஆல்ரெடி 300க்கு மேலே அவங்க இடங்கள் வச்சுருக்காங்க, இப்போ கூடுதலாக 100 இடங்கள் வருவோம் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. 100 இடங்கள் என்ன ஈஸி ஜோக்காது, எப்படி எடுக்க முடியும்? ஒரு சின்ன கருத்து, சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. போன 2019 தேர்தலில் மகாராஷ்டிரா, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன், இல்ல இதை கேளுங்க, நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, இந்த பதில வாங்கிக்கோங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த 9 மாநிலங்கள்ல 140 சீட்டு
பாஜக ஜெயித்தது. ஆல்மோஸ்ட் 95% ஸ்ட்ரைக் ரேட், மோர் தென் 98% ஸ்ட்ரைக் ரேட். இந்த 140 சீட்டில் இன்னைக்கு இப்போ அவர்களால் அந்த 144 சீட்டு மொத்தம், இதில் அவர்களால் 140 சீட்டு போன தடவை மாதிரி ஜெயிக்க முடியாது. பீகாரில் 2ஆக உடைந்திருக்கிறது. பாஜக இங்க மகாராஷ்டிரால உடைந்திருக்கிறது அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்லல. பாஜகவோட எந்த தலைவர்களும் அப்படி இல்ல. 400 மகாராஷ்டிரால சரி விட்டுருங்க. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே பாஜக 2 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள். இன்னைக்கு பிளவுபட்டு நிக்கிறாங்க. அங்க வந்து தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே ஒரு மிகப்பெரிய இன்சர்மௌண்டபிள் அணியா இருக்கு. அதே போல பாட்னா பீகார்ல திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு சிறப்பான இதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சொன்ன இல்லையா மாமிசம் சாப்பிடுவது பற்றி, தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த மீன் சாப்பிடுவது போல ஒரு இதை போட்டார், ஒரு போஸ்டர் போட்டார். அதற்கு தான் இதுதான் என்ன சொல்லிடுறேங்க. இல்ல சிவசேனாவோட ஒரு பிரிவு பாஜக கூட இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? சிவசேனா உண்மையான சிவசேனா யாரு? மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தேர்தல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு மிரட்டி கட்சியை உடைச்சு அதுல இருந்து ஒருத்தரை கொண்டு போய் அமைச்சராக்கிட்டு அப்புறம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்துட்டு அப்புறம் திருப்பி அவங்களுக்கே போய் மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஏன்னா இவங்க தான் நியாயவான்கள், நீதிமான்கள், நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி மகாராஷ்டிராவில் போய் பிரதமர் சொன்னார்னா என்னன்னு கேட்க மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. இதை மறைப்பதற்காகத்தான், அந்த நர்வஸ்னஸை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க, 400ன்றாங்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான கருத்தை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 பணக்காரர்கள், அந்த 22 பணக்காரர்கள் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த அளவு பணம் தான் மீதி இருக்க 70% இந்தியர்களுக்கு இருக்கிறது. 400 என்ற இடம் வந்து ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் சொல்ல வேண்டியதை முடிச்சிடுறேன். அந்த 22 பணக்காரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் மீதி 70% இந்தியர்கள் கிட்ட இருக்கு. அந்த 22 பணக்காரர்களும் பாஜகவுடைய நண்பர்கள். தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நன்கொடை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு கைங்கரியமாக பாஜக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருச்சு. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ராமசாமி மெய்யப்பன், இப்போ பாஜக 400 இடம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களோட நர்வஸ்னஸ் தான் காமிக்குது அப்படின்னு திரு சரவணன் சொல்றாரு. உங்க கருத்து? பாரத மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முதற்கண் வணக்கங்கள். நண்பர் சரவணன் இன்னைக்கு அரசியல் காரணமாக ஒரு இதை சொல்லலாம். ஆனா நம்ம வந்து யதார்த்தம் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். தென் இந்தியாலேயே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தது பாஜகவுக்கு. அவர்கள் வந்து மொத்தமா பாஜகவுக்கு இவ்வளவுதான் இருந்தாங்க, மீதி எல்லாமே இவ்வளவுக்கு இருந்துச்சுன்னு. பாஜக அதிகமா எந்த கட்சிக்கு இருந்ததுன்னு அவங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானா இங்க மாநிலங்கள்ல இருந்தது. மற்ற மாநிலங்கள்ல 2வது வந்தவர்களும் இருக்காங்க. கேரளால கூட திருச்சூர்ல க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்தது, திருவனந்தபுரத்துலயும் க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்தது. இந்த முறை அதோட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணி அங்கேயும் ஜெயிப்பாங்க அப்படின்ற நிலைமை இருக்கு. ஒன்னும் இல்ல, எக்ஸிட் போல் CNN நியூஸ் 18 நீங்க காமிச்சிருக்கீங்க. உங்களோட எக்ஸிட் போல் நிலவரம் என்ன? மக்களை இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சந்திக்கும் போது என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இவ்வளவு சொல்றாங்கல்ல, அவங்களோட அதிருப்தி அலைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, திமுகவோட தேர்தல் பேச்சு இன்னைக்கு வந்து அவர்களோட சாதனையை பத்தி பேசுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இவ்வளவுதான். அவர்களோட வாக்குறுதிகள்ல இருந்து அவங்க என்ன ஃபுல்ஃபில் பண்ணாங்க முதல்ல அவங்க சொல்லணும். 2வது, அவங்க வந்து சமூக நீதிக்காக பாடுபடுற கட்சி அப்படின்றாங்க. அவங்க சமூக நீதிக்காக எங்க பாடுபடுறாங்க, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு காமிக்கணும். இன்னைக்கு திமுக உறுப்பினர்கள்ல ஒரு இஸ்லாமியர் கூட அவங்க கேண்டிடேட்டா நிறுத்தல. அவர்கள் இஸ்லாமியருக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்ற கட்சியா இருக்காங்க. அவங்க மன்னிக்கிறவங்க, நீங்க நிக்கிற டிஎம்கேல இருந்து யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது. அதற்கப்புறம் எத்தனை பெண்களுக்கு அவர்கள் டிக்கெட் கொடுத்திருக்காங்க? பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ரிசர்வ் சீட்ஸ் இல்லாம அவங்க எத்தனை சீட்ல அவங்க டிக்கெட் கொடுத்திருக்காங்க? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க கேபினெட்ல அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? கேபினெட்ல அவங்க விருப்பத்துக்கு அவங்க கொடுக்கலாம். நம்ம ரிசர்வ் சீட்டை கூட விட்டுறலாம். அவங்க வின்னபிலிட்டி அப்படின்லாம் வின்னபிலிட்டி எல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டாங்க. தமிழ்நாடு கேபினெட்ல அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பர்சன்டேஜ் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களோட கம்பேர் பண்ணுவோம். சரி, அவங்க வந்து 1989ல இருந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்டா கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட்ல 2014 வரைக்கும் அவர்கள் வந்து என்னைக்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை நாமினேட் பண்ணிருக்காங்க, தாழ்த்தப்பட்டவங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க, பழங்குடியினர் நாமினேட் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் மெம்பர்ஸா ராஜ்யசபாக்கோ லோக்சபாக்கோ, இல்ல அவர்களை வந்து இதென்ன வைஸ் பிரசிடென்டா இல்ல பிரசிடென்டா என்னைக்காவது பண்ணிருக்காங்களா? சமூக நீதி அவர்களுக்கு வெறும் வாய் வார்த்தை. வேங்கவேல நடந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணல. ஆனா கிளியை பிடிச்சி கிளி ஜோசியரையும் அவங்க பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க உடனே.
அவங்க வந்து வேங்கவேலில் நடந்ததெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. கிளி ஜோசியர் ஒருத்தர் சொன்னார்னா அவர் உள்ள போயிடணும். இன்னைக்கு நாளைக்கு திமுக ஜெயிப்பாரு நம்ம யாராவது சொன்னாலே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கு அவங்களோட பயம். யாராவது ஒருத்தர் வந்து திமுக ஜெயிக்காது அப்படின்னு சொன்னா அவங்க உடனே ஜெயிலுக்கு போகணும், திமுக ஜெயிக்கும்னு சொல்றவங்க மட்டும் வெளியில இருக்கணும். அதுதான் அவங்களோட இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை. அவர்களால் ஜெயிக்க முடியாது, அவர்கள் இதை மட்டும் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சாதனை திட்டங்களை சொல்லல, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கொள்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா திமுகவோட பிரச்சாரங்கள்ல பிரதானமாக மகளிர் உரிமை தொகையை சொல்றாங்க, அதே மாதிரி இலவச பேருந்து சொல்றாங்க. ஆனா பாஜகவோட பிரச்சாரங்கள்ல எதிர்க்கட்சிகளை தான் தாக்குறாங்க, அவங்க என்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாங்களே முதலமைச்சர் ராகுல் காந்தி சொல்றாரு. அதுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஒண்ணும் இல்ல. 11 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல ஏறி ரிலீஸ் பண்ணிருக்காரு. 2021 மே மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட ஏறி நான் ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லட்டும். எல்லா சேனல்லையும் கவர் பண்ணிருக்கீங்க. 8 முறை அவர் தமிழ்நாட்டிற்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுல 11 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்ல. என்ன தமிழ்நாட்டிற்கு என்ன பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க, என்ன நம்பர்னு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பப்ளிக்கா இன்னைக்கு டேட்டா அவைலபிளா இருக்கு. நான் லிங்க் நியூஸ் 18 டாக் பண்ணி நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த இதுல எல்லாருமே போய் பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பாராளுமன்ற கான்ஸ்டிட்யூன்சி வாரியாக என்ன பெனிஃபிஷரிஸ் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்லயும் இருக்குன்னு. ஒண்ணும் இல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க ஸ்கீம் எல்லாமே கட்சி தலைவர்கள் சார்ந்த அவர்களோட பேர் சார்ந்த ஸ்கீம் இருக்கும். பிரதம மந்திரி மோடி அவர்களே ஒன்னும் மோடி ஸ்கீம், வாஜ்பாய் ஸ்கீம் அப்படின்னு கட்சி தலைவர்கள் யாரு பேரும் கிடையாது. எல்லாமே இந்தியாவோடது, எல்லாம் பொதுமக்களோடது, மக்களோட ஸ்கீம் அப்படின்னு தான் பேசுறாங்க. அவர்கள் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுக்கு தான், மக்களுக்காக அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால பேனா பண்றதுக்கு பட்ஜெட் கொடுக்க முடியுது, ரேஸ் ராலிக்கு பட்ஜெட் கொடுக்க முடியுது, ஆனா மக்களோட அத்தியாவசிய தேவை கொடுக்க முடியல. அம்பத்தூர்ல நிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் திரும்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல. அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு பேசட்டும். இல்ல, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா பிரச்சாரங்கள்ல ஏன் இது முன்னெடுக்கப்படல? ஏன் இந்தியா கூட்டணியையும் திமுக விமர்சிக்கிறதுமே பிரதானமாக முன்வைக்கப்படுது? பிரச்சார கூட்டங்கள்ல எல்லாத்தையுமே பேசணும். ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு விஷயத்தங்க பேசுறாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் உணர்வு சார்ந்த விஷயமாக என்ன தேவை இருக்கிறதோ அதை இன்னைக்கு பேசியிருக்காங்க, நேத்து பேசியிருக்காங்க. உங்க சேனலை சார்ந்தவர்கள் வந்து நேரடி காணல் இருக்கும் போது அவங்க எடுத்திருக்காங்க, ஆங்கிலத்திலையும் சொல்லியிருக்காங்க, தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வேட்பாளர்களும் தென் சென்னையில் எடுத்துக்கோங்க, மத்திய சென்னையில் எடுத்துக்கோங்க, வட சென்னையில் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலியில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வேட்பாளரும் பாஜகவை சார்ந்தவர்கள் உணர்வு சார்ந்த விஷயங்களாக அந்த மாவட்டங்களில் அந்த கான்ஸ்டிட்யூன்சில என்ன மக்கள் கேட்கிறார்களோ அதை இந்த திமுக ஆட்சி கொடுக்கல. இங்க இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யல. அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெப்ரசன்டேட்டிவா வந்து கூட சேரல. நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்களை விட்டுறலாம், அவங்க மீட்டிங்ல இருந்தாங்க, பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னு. பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து யூனியனை சார்ந்தவர்கள், சேர்மன், கவுன்சிலர், வார்டு ரெப்ரசன்டேட்டிவ், இவங்க எல்லாம் ஃப்ளட் வந்த போது, மக்களுக்கு கஷ்டம் வந்த போது எங்க போயிட்டாங்க? முதலமைச்சர் வந்து கூட்டணி மீட்டிங்க்கு போயிட்டாரு. மத்தவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? சரி, ஓகே. இதற்கான பதில திரு இணையத்தை முதல்வர் கூட்டணி மீட்டிங்க்கு போனாருனாரு. அந்த கூட்டணி இங்க வந்து தூத்துக்குடிக்கு போக கூடாது, அவரை ரீடைன் பண்ணணும்னு சதி செய்தது பிஎம்ஓ. அதுல வந்து திரு மோடி அவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கான்னு சொல்லி திரு மெய்யநாதன் தான் வந்து இது பண்ணணும், விளக்கம் அளிக்க வேண்டும். ஏன்னா காலையில 10:30 மணிக்கு மீட்டிங், நாங்க காலையில 10:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சதுன்னா ஈவினிங் தூத்துக்குடிக்கு போயிருப்பாரு. நைட்டு 9 மணிக்கு மீட்டிங் வைத்தது யாருன்னா பிரதமர் மோடி அவர்கள். என்ன காரணம்னா இதேதான், இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இதை எல்லா இடத்துலயும் போய் பிரச்சாரம் செய்யணுன்றதுக்காக வேண்டும் என்றே பிரதமர் மோடி சதி செய்தார். சரி, ஓகே.